சினிமா ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு சைட்ல ஒரு இன்கம்காக நான் பிசினஸ் பண்ணணும்ன்றது யோசிச்சது ஒரு ஐடியா தான். கெமிக்கல் ஃப்ரீயா வந்து ஒரு சோப் கொடுக்குறோம் அப்படின்னா வந்து பீப்புள் இன்னும் ரொம்ப ரசிச்சு வாங்குறாங்க, அதுவும் ஹேண்ட்மேடா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல. ஸோ பிகினிங்ல என்ன நாங்க பிகினிங் பண்றப்ப நிறைய தப்பு பண்ணது. I told you before, எங்களுக்கு அதுக்கான கைடன்ஸ் பெருசா இல்ல. ஸோ we have like 20 varieties of soaps. அதுக்கு மேலேயே இருக்கு. நம்மகிட்ட பீட்ரூட் சோப் இருக்கு, ஆவாரம் பூ சோப் இருக்கு, அவோகேடோ, ட்ரிபிள் பட்டர் சோப், இதெல்லாமே சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்காக ஒரு சோப் இருக்கு. வானம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, இவங்கள தளபதி விஜய் அவர்களோட தங்கச்சியா தான் எல்லாருக்கும் தெரியும். விஜய் டிவில ஆங்கரா தெரியும், விஜய் டிவில சீரியல் நடிச்சவங்களா தெரியும். ஆனா இப்போ அவங்க பிசினஸ் உமனா இருக்காங்க. அவங்க தான் நான்சி ஜெனிஃபர். வாங்க அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ மேம். ஹலோ மேம், இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்து பிஸ்னஸில் இறங்கிட்டீங்க. ஸோ ஒரு பொண்ணுக்கு பிஸ்னஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், பிஸ்னஸ் பண்ணுறது வந்து ஒரு பொண்ணாக இருந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்க? கஷ்டம் அப்படின்னா எல்லாமே கஷ்டம் தான். எதுனாலுமே நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்ம வந்து பிஸ்னஸாக பண்ணாலும் கஷ்டம் தான், இல்லை நம்ம தனியாக வந்துட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாலுமே கஷ்டம் தான். ஏன்னா வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பிடிச்ச வேலையாக இருந்தாலுமே கூட அதுக்கான ஹர்டில்ஸ் அப்படிங்கிறது தனியா கண்டிப்பா இருக்கதான் செய்யும். ஸோ அதுல நான் இப்போ வந்து பிசினஸ் பண்றேன் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா என்னோட பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா முடிஞ்சிருக்காது. ஸோ அவங்களோட சப்போர்ட்டோட இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அது எனக்கு தெரிஞ்சு அது ஐ திங்க் த பிகினிங் வில் பி த மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட். ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஃபர்ஸ்ட் பிகினிங்ல பண்றதுக்கு. ஏன்னா எதுவும் தெரியாது நம்மளுக்கு. அண்ட் என்ன மாதிரி எப்படி சொல்றேன்னா, நாங்க பிசினஸ் ஃபேமிலி எல்லாம் கிடையாது. ஸோ எங்க ஃபேமிலியில யாரும் பிசினஸ் பண்ணி வந்ததில்லை. அந்த நாலேஜை ஷேர் பண்றதுக்கு இப்போ ஒரு விஷயம் ஏதாவது நான் கேட்கணும் அப்படின்னா அது எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் பெருசா ஆள் இல்லை. அது நானாதான் எல்லாமே தெரிஞ்சுக்கிற வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ பிகினிங்லாம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். பட் அது நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இல்ல இதுல நம்மளுக்கு ஒரு விஷன் இருக்கு, அந்த விஷன் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பாசிட்டிவா நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டா வந்து வின் பண்ணலாம். ஓகே மேம், உங்க பிசினஸ்ல வந்து உங்களுக்கு அதிகமா சப்போர்ட் பண்ணது அம்மா அப்பான்னு சொன்னீங்க. கரெக்டா இவங்க தான் எனக்கு அதிகமா சப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னா யார சொல்வீங்க? அப்பா இஸ் த பில்லர் ஆஃப் திஸ் பிசினஸ்னு சொல்லணும். ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் நலுங்கு மாவு அவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. ஏன்னா நான் வந்து சின்ன வயசுல இருந்தே நலுங்கு மாவு வந்து அது போட்டுதான் குளிப்பேன். ஸோ அது வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சது அப்பா தான். ஏன்னா என்னோட பாட்டியோட ரெசிபி. பட் அவங்களுக்கு அப்புறம் என் அப்பா வந்துட்டு அதை எடுத்து சரி உனக்கு நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு ஹி யூஸ் டு மேக் நலுங்கு மாவு எனக்காக. அம்மா அது ஃபுல்லா காய வச்சு கொடுப்பாங்க, அப்பா வந்துட்டு எடுத்துட்டு போய் அரைச்சிட்டு வந்து அந்த மாதிரி. ஸோ அவர் தான் வந்து ஃபுல்லா பண்ணாரு. அதுக்கப்புறத்துல இருந்து இல்ல இதுல ஏதோ ஒரு பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு எப்பவுமே என்கரேஜ் பண்ணதும் சரி, இந்த ரெசிபிஸ் எல்லாமே இப்ப இருக்கிறது எல்லாமே கியூரேட் பண்ணதுமே கூட இதுக்கான நிறைய கிரெடிட்ஸ் வந்து அப்பாக்கு தான். சோ ஹி வாஸ் த பிக் சப்போர்ட். சோ இந்த பிசினஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க கத்துக்கிட்டது அப்பா கிட்ட தான்? ஆமா, டெஃபினெட்லி அவரும் நானும் சேர்ந்து பில்ட் பண்ண ஒரு பிசினஸ் தான். ஓகே, சூப்பர் மேம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பொண்ணுங்க வந்து இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இண்டிபெண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு சில பொண்ணுங்க ஒரு 50,000 ரூபாய் சேலரிக்கு ஜாப்க்கு போறாங்க, சில பொண்ணுங்க தனியா நின்று பிசினஸ் பண்றாங்க. சோ ஜாப்க்கு போறதா இல்ல பிசினஸ் பண்றதா பொண்ணுங்களுக்கு எது நல்லது? ஒவ்வொருத்தவங்களோட இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ பொறுத்தது அது. சில பேருக்கு வந்து அந்த ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், இல்ல நான் வந்துட்டு பிசினஸ் பண்ணுவேன் அப்படின்னு. அதுக்காக வேலைக்கு போறவங்க மோட்டிவேட்டட் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு அவங்க பண்ற வேலை பிடிச்சு இல்ல நான் எனக்கு இது கரெக்ட், நான் இது பண்றதுதான் எனக்கு கரெக்ட்னு இது எல்லாருக்குமே இண்டிவிஜுவலா அவங்கவுங்க வந்து எடுக்கக்கூடிய டிசிஷன் தான். ஏன்னா சில பேர் தான் வந்து அதாவது நம்மளுக்கு வந்து என்னதான் நம்ம ஒரு பிசினஸ் ரன் பண்ணாலும் அதுக்கான அந்த ஒரு குவாலிட்டி, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கான்னு ஆனா அந்த டவுட்டும் ரொம்ப இருக்கக்கூடாது. சோ என்னால பண்ண முடியுமா அப்படின்னு டவுட் எல்லாம் இருந்ததுன்னா வந்து கஷ்டம். அந்த டவுட் இல்லாம பண்றாங்க அப்படின்னா 100% வந்து பிசினஸும் பண்ணலாம். யாருமே வந்து இது பண்ணக்கூடாது, பெண்கள் பண்ணக்கூடாதுன்ற விஷயம் எதுவுமே கிடையாது. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல சில பேர் வந்து they like to do this. எனக்கு நான் 9 to 5 நான் ஒரு ஒர்க் போறேன், எனக்கு நான் இண்டிபெண்டா இருக்கணுமே தவிர ஐ டோன்ட் வாண்ட் டு ஓவர் பர்டனா என்னால ஒரு விஷயம் எனக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு யோசிக்கிற பெண்களும் இருக்கிறப்போ இதுதான் கரெக்ட் இதுதான் தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு நான் யாரும் இல்லை. ஆனா ஒரு விஷயம் கரெக்ட் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த பாத்துல அவங்களுக்கு அவங்க மனசுக்கு ஏத்த மாதிரி போகணும். ஓகே மேம், இப்போ நிறைய கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேக்கப்பு, அப்புறமா வந்து ட்ரெஸ் டிசைன் பண்ணுறது, காஸ்டியூம் டிசைனர், அதுக்கு அடுத்ததாக வந்து அந்த ஜுவல்லரிலாம் வந்து சேல்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பிஸ்னஸில் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதில் தான் அதிகமாக லாபம் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த சோப் பிஸ்னஸை எடுத்து நடத்துறதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் மேம்? நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நலுங்கு மாவு தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுல இருந்தே எல்லாரும் நிறைய பேர் வந்து என்னோட ஸ்கின் சீக்ரெட்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் என்ன ஸ்கின் கேர் பண்றேன்னு கேட்டுட்டு இருந்தாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸே. ஸோ அப்போ அவங்களுக்கு
நாங்க வந்துட்டு என்னோட நலுங்கு மாவுல நான் ஒரு 1 kg அரைக்கிறப்ப இன்னொரு 1 kg எக்ஸ்ட்ராவா அரைச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். சோ அதுல என்னோட ஃபியூ ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இல்ல நீ வந்து சும்மா எல்லாம் கொடுக்க கூடாது, நாங்க இது உனக்கு காசு கொடுப்போம், இது எனக்கு எவ்வளவுன்னு சொல்லு அப்படின்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதுக்கு நான் ஒரு அமௌண்ட் போட்டு நான் சொல்றப்போ அவங்க எங்களுக்கு அப்புறம் இது மாசம் மாசம் அவங்க வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எங்க கிட்ட வாங்க ஆரம்பிச்சாங்க. சோ நீங்க வந்துட்டு எனக்கு பண்ணி கொடு. சோ இப்படி ஸ்டார்ட் ஆனது தானே தவிர இது ஒரு எந்த ஒரு நோக்கமாவோ இல்ல இது பண்ணா இது பெரிய ஆளாவோ அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கத்திலயோ இல்ல ஒரு மைண்ட் செட்லயோ இது ஆரம்பிக்கல. பட் பிசினஸ் பண்ணணுங்கிற ஐடியா எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கு. ஏன்னா எப்பவுமே ஒரு செகண்ட் இன்கம் வேணும். ஏன்னா சினிமா அப்படின்னு இருக்கிற பட்சத்துல எனக்கு அது ஃபேமிலிக்கு எனக்கும் சரி ஒரு செகண்டா ஒரு இன்கம் இருந்துக்கணும். சினிமா ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு சைட்ல ஒரு இன்கம்காக நான் பிசினஸ் பண்ணணும்ன்றது யோசிச்சது ஒரு ஐடியா தான். பட் அது இதுதான் பண்ணணும்லாம் யோசிச்சது கிடையாது. ஸோ இப்படியாக அதுவா டெவலப் ஆகி ஸோ ஜஸ்ட் பிசினஸ் புல்ட் மீ இன்டு திஸ் பிசினஸ். ஆக்சுவலா இந்த பிசினஸே என்ன வந்து கூப்பிட்டுச்சு. ஏன்னா இதுக்கான டிமாண்ட் அப்ப எனக்கு புரிஞ்சது. நிறைய பேர் கேட்டாங்க ஓகே நல்லாதான் நம்ம கெமிக்கல் ஃப்ரீயா வந்து ஒரு சோப் கொடுக்குறோம் அப்படின்னா வந்து பீப்புள் இன்னும் ரொம்ப ரசிச்சு வாங்குறாங்க, அதுவும் ஹேண்ட்மேடா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல they like it more அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் அதுல இன்னும் ரிசர்ச் பண்ணி நிறைய கத்துக்கிட்டு நிறைய கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணி நிறைய நாங்க வந்து அதுக்கான R&D எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நாங்க இதுல வந்து கம்ப்ளீட்டா இப்போ we are into this. ஓகே மேம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நீங்க கெமிக்கல் இல்லாம நாங்க சோப் ரெடி பண்றோம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ கெமிக்கல் இல்லாம நம்ம சோப்பு வெறும் வந்து நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் மட்டும் வச்சு ரெடி பண்ணணும்னா அதுக்கு ரொம்ப செலவாகும். அந்த நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் வந்து ஒரு இடத்துல கிடைக்கும், ஒரு இடத்துல கிடைக்காது. ஸோ அது எப்படி நீங்க வந்து இம்போர்ட் பண்றீங்க மேம்? எல்லாமே நம்ம இந்தியால கிடைக்கிறது தான். எதுவுமே வந்துட்டு நான் ஃபுல்லா வெளியூர்ல இருந்து வாங்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஏன்னா நம்ம நேச்சுரல் அப்படின்னு போயிட்டாலே நம்மளுடைய ஹர்ப்ஸ் பாரம்பரியமான ஹர்ப்ஸே இருக்கு. எங்களோட நலுங்கு மாவு பாத்தீங்கன்னா 28 ஹர்ப்ஸ் மொத்தமா இருக்கு அதுல. சோ அது எல்லாமே நம்ம ஊர்ல கிடைக்கிற பொருட்களை வச்சுதான். ஏன்னா நம்ம ஸ்கின்னுக்கு நம்மளோட இந்தியன் ஸ்கின்னுக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம ஊர் பொருட்கள்லயே கிடைக்கும். சோ இது எல்லாமே நாங்க ரிசர்ச் பண்ணி அதுல இருந்து எது பெஸ்டா இருக்கும், எது ஸ்கின் பிரைட்னிங் கொடுக்கும், எது வந்து டேன் போக்கும், பிக்மெண்டேஷன்ஸ்க்கு எது அப்படின்னு ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டும் ஒவ்வொரு விஷயத்துக்காக நாங்க வந்து டைப் பண்ணி சரி இப்படி அப்படின்னு சொல்லி நாங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதனால நாங்க பண்ணதுதான். ஸோ இந்த இன்கிரீடியன்ஸ் எதுவுமே ஃப்ரம் வெளிநாடு அந்த மாதிரி எல்லாம் இல்லை. பட் எல்லாமே ஃப்ரம் ரைட் ஆல் ஓவர் ஃப்ரம் இந்தியா. இப்ப ஆனா அது ஒரு விஷயம் இப்போ ஒரு ஃபேமஸ் இப்ப சாஃப்ரான் வாங்குறோம்னா ஸ்ட்ரைட் ஃப்ரம் காஷ்மீர் தான் நாங்க வாங்குவோம். ஸோ இங்க யார்கிட்ட இருந்து வாங்காம காஷ்மீர்ல இருந்து எங்க அது ஃபேமஸா இருக்கோ அங்க இருந்து நம்ம அதை வந்து இம்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த இன்கிரீடியன்ட்கான மதிப்பு இன்னும் கூடும். ஸோ அப்படிதான் நாங்க அசோசியேட். ஓகே மேம். இப்போ இந்த நேச்சுரலா வந்து தயாரிக்கிற சோப் அப்படின்னாலுமே விலை எல்லாம் அதிகமா இருக்கும் சொல்லுவாங்களே, உங்ககிட்ட விலை எப்படி? விலை வந்து எங்களுக்கு மார்க்கெட்லன்னு சொல்லணும்னா எங்களுடைய காம்படிட்டர்ஸை விட எங்க கிட்ட ரொம்பவே கம்மியா தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இது இட்ஸ் மோர் அபவுட் எங்களுக்கு நாங்க வந்து இதுல நாங்க சம்பாதிக்கணும், இதுல நிறைய ஏர்ன் பண்ணணும். பிசினஸ்னா அஃப்கோர்ஸ் ஏன்னா அப்பதான் நாங்க அடுத்த மாசம் ரன் பண்ண முடியும். எங்களை நம்பி நிறைய சேலரிட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் இருக்கு. பட் அதை தாண்டி ரொம்ப நம்ம வந்து அதாவது இது ஒரு மாசத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள், ஒரு சோப்புங்கிறது ஒரு மாசத்துக்கு யூஸ் பண்ணலாம். அதை வந்து ஒரு 600-700 ருபீஸ்க்கோ இல்ல 500 ருபீஸ்க்கோ செல் பண்றது இஸ் நாட் ஆர் டீல். ஸோ எங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே 99 ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுல இருந்து 200 வரைக்குமே இருக்கு. ஸோ அவ்வளவுதான் இது எல்லாமே. ஆனா நீங்க மார்க்கெட்ல இந்த மாதிரி ஹேண்ட்மேட் அண்ட் பிளஸ் வந்துட்டு என்ன சொல்றது நேச்சுரலி மேட் வித்வுட் கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி இருக்கிற சோப்ஸ் எல்லாமே கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ் எல்லாமே இதை விட ஜாஸ்தியா தான் சேல் பண்றாங்க. ஓகே மேம். நம்ம கிட்ட என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் சோப்ஸ் இருக்கு மேம்? we have like 20 varieties of soaps. அதுக்கு மேலேயே இருக்கு. சோ அதுல பாத்தீங்கன்னா மெயினா மஞ்சஸ்தா சோப் தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சோப்பா இருக்கு. அண்ட் மஞ்சஸ்தா வித் கோட் மில்க் இது ரெண்டுமே. பிளஸ் வந்து நலுங்கு மாவு சோப், நலுங்கு மாவு வித் கோட் மில்க் இது எங்களோட டாப் 4. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பீட்ரூட் சோப் இருக்கு, ஆவாரம் பூ சோப் இருக்கு, அவோகேடோ, ட்ரிபிள் பட்டர் சோப் இதெல்லாமே சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்காக ஒரு சோப் இருக்கு, ஷியா பட்டர் சோப். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் ஆஃப் சோப் ஒரு 23 வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே. நீங்களும் இந்த சோப் தான் யூஸ் பண்றீங்க? ஆஃப் கோர்ஸ். நான் வேற எங்கேயாவது போய் யூஸ் பண்ணேனா தப்பா இல்ல. நான் பார்லர் கூட போக மாட்டேன். சோ பார்லர் போறேன்னா ஒன்லி ஃபார் ஐப்ரோஸ்க்காக இந்த சோப் தான் யூஸ் பண்றீங்களா? 100%. இதுதான் நான் ரொம்ப நாளா நலுங்கு மாவு அண்ட் இப்போ வந்துட்டு என்னோட ஃபேவரட்டா மஞ்சஸ்தா இருக்கு அண்ட் ட்ரிபிள் பட்டர். இந்த மாதிரி நான் மாறி மாறி இதுல இருக்கிற சோப்பே மாறி மாறி யூஸ் பண்ணுவேன். ஓகே மேம். நான் வந்து உங்களோட இன்ஸ்டா போஸ்ட்ல பார்த்தேன் நீங்க வந்து இந்த ஓஷன் தண்ணி எல்லாம் வச்சு நீங்க சோப் ரெடி பண்றதா நான் கேள்விப்பட்டேன். சோ அது எப்படி பண்றீங்க? அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? அது ஆக்சுவலா நாங்க வந்து ஸ்ட்ரைட்டா அது நான் கடல்
போயிட்டு கடல்ல இருந்து அந்த தண்ணி எடுத்து அதை அப்பவே ஃபில்டர் பண்ணி அந்த வாட்டர்ல இருந்து பண்ணேன். ஏன்னா சீ வாட்டர் நம்ம வந்து கொஞ்சம் உள்ள இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா சீ வாட்டர் இஸ் வெரி பியூர். ஸோ அதுல இருந்து பண்ணலாம், மழை தண்ணில இருந்தும் சோப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வாட்டர்ல இருந்து டிஃப்ரெண்டா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக அது பண்ணேன். அதுல இருந்து நிறைய வரவேற்பும் கிடைச்சது. ஓகே, இப்போ சீ வாட்டர் எடுக்கிறது அப்படின்றது நான் யோசிக்கிறது வந்து புது மெத்தடா இருக்கு, இப்படி எல்லாம் கூட பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த ஐடியா எப்படி வந்தது? ஐடியா எப்படி வந்தது அப்படின்னா, வாட்டர் அப்படின்னு அதான் இது மாதிரி டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு ஐடியா, இனோவேட்டிவா ஏதாவது பண்ணணும், நம்ம வந்துட்டு நம்மளோட மக்களுக்கு ஷோவும் பண்ணலாம். ஏன்னா இது இது நம்ம வந்து ஒரு சொல்லலாம், இந்த மாதிரியும் பண்ண முடியும் அப்படின்னு மக்களுக்கும் சொல்லலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியால தான் வந்து யோசிச்சோம். அப்படி யோசிக்கிறப்போ நாங்க ஸ்டூடெண்ட்ஸா கிளாஸ்ல எடுத்துட்டு இருக்கப்போ நாங்க சோப் மேக்கிங் கிளாஸாவும் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க எந்த மாதிரி வாட்டர் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி கேட்கிறப்போ டக்குன்னு ஒரு மாதிரி ஸ்பார்க் ஆச்சு எனக்கு. ஏன் நம்ம இந்த மாதிரி வெறும் ஆர்ஓ வாட்டர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம், வை நாட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி ரிசர்ச் பண்ணி ஓகே ஸோ நம்ம இந்த வாட்டர்லயும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மழை தண்ணிலையும் ஒரு தடவை நாங்க we try to make soap and இதுலயும் கடல் தண்ணிலையும். இப்போ அது சேல்ஸ் ஆயிட்டு இருக்கா? மழை தண்ணி இல்ல, நாங்க அது சேல்ஸ்க்கு பண்ண மாட்டோம். ஏன்னா அது வந்து கன்சிஸ்டன்டா நம்மளுக்கு கிடைக்காது. சோ அது கொஞ்சம் கஷ்டம். அதனால நம்ம அது we cannot say நம்ம சம்மர்ல மழை தண்ணியில நான் வந்து சோப்பு குடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் யாரும் நம்ப முடியாது. அதனால அது நாங்க சேல்ஸா பண்றது இல்ல, பட் அது நாங்க வந்து சொல்லி கொடுப்போம். எங்களுக்கு நான் யூடியூப்ல என்னோட சேனல்ல போடுவேன். சோ தட் பீப்புள் வில் கெட் அது அவங்க பார்த்து அவங்களும் சோப் பண்றதுன்னா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்க பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சதே வந்து நம்ம ஜனங்களுக்கு இப்பதான் தெரியும். இல்ல கிளாஸ் வேற எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சோ இந்த கிளாஸ் எத்தனை வருஷமா எடுத்துட்டு இருக்கீங்க? கிளாஸ் வந்து நாங்க பாஸ்ட் 10 years கிட்ட எடுத்துட்டு இருக்கோம். 8 to 10 years ஈஸியா. சோ 5000 ஸ்டூடெண்ட்ஸ் மேல வந்து எங்க கிட்ட கத்துருக்காங்க. இந்த கிளாஸ் வந்துட்டு நாங்க பிகினிங்ல இருந்தே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்க எப்ப இந்த பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுல இருந்து கொஞ்சம் நாங்க ஓரளவுக்கு சாலிடா எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சதோ அப்பத்துல இருந்தே வந்து, ஏன்னா நிறைய பேர் இதுக்காக இது டிமாண்ட் இருந்தது, நிறைய பேர் கேட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சரி ஓகே நம்ம டிஃப்ரெண்டா கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வித் கிட் நாங்க வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சோம். அதாவது ப்ராக்டிக்கல் கிளாஸ். சோப் மேக்கிங் நிறைய இடத்துல நாங்க கத்துக்கிட்ட இடத்துலயுமே எதுவுமே ப்ராக்டிக்கலா சொல்லி கொடுக்கல. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க செஞ்சு காமிப்பாங்க, அதுல நம்ம பார்த்து கத்துக்கணும், நம்ம அங்க பண்ண மாட்டோம். சோ நாங்க கத்துக்கிட்ட இடமும் எங்களுக்கு சரியா சொல்லி தரல, இந்த அளவுக்கு தான் இருக்கு. பட் அதுக்கப்புறம் நாங்க நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய படிச்சு ரிசர்ச் பண்ணி தான் நாங்க இந்த அளவுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிருக்கோம். ஸோ இதை வந்து நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கணும். பிகாஸ் நிறைய அதுக்கு டிமாண்டும் இருக்கு. அட் த சேம் டைம் பீப்புள் வாண்ட் டு லேர்ன் அண்ட் அவங்களோட ஓன் பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அப்போ அதை நம்ம பண்ணலாம், சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுது. ஓகே, இது எப்படி வீக்கெண்ட்ல எடுக்கிறீங்களா இல்ல இதோட ஃபீஸ்ல எப்படி? வீக்கெண்ட்ஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். ஃபீஸ் வந்துட்டு அவங்க எங்களுக்கு கான்டாக்ட் பண்றப்போ நாங்க அதை அவங்களுக்கு சொல்லிடுவோம். ஏன்னா வித் கிட் அப்படிங்கிற, அதாவது அவங்க வந்து அந்த 2 நாள் கிளாஸ் அவங்களுக்கு சாட்டர்டே சண்டேல என்னென்ன முடியுமோ எல்லாமே, என்ன முடியும் இல்ல என்னென்ன எங்களுக்கு தெரியுமோ அது எல்லாமே நாங்க சொல்லி கொடுத்துருவோம். அந்த கோல்ட் ப்ராசஸ் சோப் மேக்கிங் கம்ப்ளீட்டா 2 daysல அவங்க கத்துப்பாங்க. சோ அதுல வந்து கம்ப்ளீட்டா கிட் கொடுத்துரும். அந்த கிட்டோட வேல்யூவே வந்து 3000 கிட்ட வந்துரும். அதுல வந்து வெயிங் மிஷின்ல இருந்து அந்த மோல்டுல இருந்து சோப் மேக்கிங்க்கு தேவையான ஆயில்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கான தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே, எசென்ஷியல் ஆயில் வரைக்கும் எல்லாமே நாங்க வந்து அந்த கிட்ல கொடுத்துருவோம். சோ அது ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் 2 விதமாவும் பண்ணிட்டு இருக்கோம். இங்க வரவங்களுக்கு சென்னையில வலசரவாக்கம்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். அப்படி இல்ல ஆன்லைன்லனாலும் இந்த கிட் அப்படியே அவங்களுக்கு பேக் பண்ணி சென்ட் பண்ணிடுவோம். சோ இந்த 2 நாள் கிளாஸ்ல எல்லாமே சொல்லி கொடுக்கறது போக பிளஸ் நாங்க என்ன பிசினஸ்ல தப்பு பண்ணோம் அந்த ஒரு டிப்ஸும் நாங்க கொடுப்போம். சோ பிகினிங்ல ஏன்னா நாங்க பிகினிங் பண்றப்ப நிறைய தப்பு பண்ணோம். I told you before, எங்களுக்கு அதுக்கான கைடன்ஸ் பெருசா இல்ல. சோ அதனால நிறைய தப்பு பண்ணோம். சோ அந்த தப்பு எல்லாமே நாங்க அவங்களுக்கு அந்த கிளாஸ்ல சொல்லிடுவோம். சோ தட் அவங்க அந்த தப்பெல்லாம் மேக் பண்ணாம ஒரு 2 years down the line அவங்களால ஒரு பெரிய இடத்துக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்ல. ஓகே மேம், அந்த 2 daysலயே வந்து எல்லாத்தையும் முடிச்சிடுவீங்களா? ஆமா, கம்ப்ளீட்டா ஏன்னா இதுல வந்து 8 வெரைட்டிஸ் சொல்லி கொடுப்போம் சோப்பு. பட் ஆனா அந்த 8 வெரைட்டிஸ்ல வந்து உங்களுக்கு கால்குலேஷனும் நாங்க சொல்லி கொடுத்துருவோம். சோ கால்குலேஷன் எப்படி பண்றது, என்ன மாதிரி கால்குலேஷன் இருக்கும்? அதாவது இந்த இவ்ளோ அளவு நம்ம வந்து ஆயில் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த அதுல இப்ப 4 ஆயில் சேர்ந்து எடுப்போம், 4 ஆயில்ஸ் சேர்ந்து இல்லைன்னா 5 ஆயில்ஸ் எடுக்கலாம், 10 ஆயில்ஸ் கூட ஒன்னா எடுக்கலாம். பட் ஆனா எல்லாமே எவ்வளவு எடுக்கணும், எவ்வளவு கிராம்ஸ் எடுத்தா ஒரு சோப் கரெக்டா வரும். ஏன்னா சோப்புன்ற பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்ம ஒரு 20 days to 30 days நம்ம ஒரு சோப் யூஸ் பண்றோம் அப்படின்னா சில கோல்ட் ப்ராசஸ் சோப்லாம் அப்படியே முஷி ஆயிடும், கையில வச்சா ரொம்ப கரைஞ்சிரும். சோ அந்த கரையாம இருக்கிறதுக்கு அந்த சோப் கொஞ்சம் ஹார்டாவும் இருக்கணும். பட் அது ஸ்கின்ல ஹார்டா இருக்க கூடாது. அதுக்கு எந்தெந்த ஆயில் யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும், எந்த ஆயில் மாறணும், இது எந்த அளவுக்கு எந்த பெர்சன்டேஜ் அளவுக்கு இந்த ஆயில் போடணும். சோ இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாமே இந்த கால்குலேஷன்ல தான் வரும். சோ அந்த மெத்தட கம்ப்ளீட்டா நாங்க சொல்லி கொடுத்துறதுனால அதுக்கப்புறம் இங்க கத்துக்கிறது பாத்தீங்கன்னா 8 சோப்ஸ் கத்துக்கிறாங்க. அதுல 8 வெரைட்டிஸ் ஆஃப்
கால்குலேஷனை அவங்க அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு 1000 வெரைட்டிஸ் ஆஃப் சோப்ஸ் கூட அவங்களால ஈஸியா பண்ண முடியும். ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். ஹேட் அ நைஸ் டைம். அண்ட் மக்கள் எல்லாரும் பார்த்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.